சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சு கொண்டிருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுக்கிறாரு. மேலும் ஜெயிலர் 2 படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் டைகர் முத்துவேல் பாண்டியன் அப்படின்ற ரிட்டையரான போலீஸ் அதிகாரியாக நடிக்கிறாரு. மேலும் இந்த படத்தோட பிரதான கதை என்னவா இருக்கும் என்றா, ஜெயிலரா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன அட்ராசிட்டி பண்ணியிருந்தார், மேலும் தன்னுடைய குடும்பத்தை எந்த அளவுக்கு அவர் காப்பாற்றினார், இதில் டீஏஜிங் பண்ணி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையும் ரம்யா கிருஷ்ணனையும் இளமையாக காமிக்க போகிறாங்க என்கின்ற தகவல் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒட்டுமொத்த திரையுலகத்தோட சூப்பர் ஸ்டாரும் நடிக்கிறாங்க. மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராப், சுனில், தமன்னா, யோகி பாபு போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் நடிக்கிறாங்க. மேலும் ஷாருக் கான் இந்த படத்தில் ஒரு கெஸ்ட் அப்பீரியன்ஸாக பண்ணுறதா தற்போது பேச்சுகள் அடிபட்டு கொண்டிருந்தது. ஆனால் கிங் படத்தில் ஷாருக் கான் நடிப்பதாகவும் அந்த லுக்கை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஜெயிலர் 2 படத்தில் நடிக்க முடியாது என விலகிட்டதாக தற்போது தகவல்கள் வெளியாயிருக்கு. இது ரசிகர்களை ரொம்பவே சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. காரணம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே கூலி படத்திலேயே ஷாருக் கான் நடிக்க வேண்டியது, ஆனால் கடைசி நேரத்தில் நடிக்க முடியாமல் போயிடுச்சு. மேலும் அமீர் கானை வச்சு நடிக்க வச்சுருந்தாரு, அது ரொம்பவே சொதப்பி போயிடுச்சு. கேமியோ தேவையே இல்லாத ஒன்றாக இருந்துச்சு கூலி படத்தில். அப்படி இருக்கும் சூழ்நிலையில் தான் ஜெயிலர் 2 படத்தில் தன்னுடைய கேமியோவை மொக்கையாக வச்சுடுவாரோ நெல்சன் என பயந்து, கேமியோ கதாபாத்திரத்திலே நான் நடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஷாருக் கான் சொல்லிட்டாராம். இதனால் படக்குழுவும் ரஜினிகாந்தும் ரொம்பவே அப்செட்டாக இருக்கதா சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஷாருக் கான் பர்சனலாக ரஜினிக்கே ஃபோன் பண்ணி, இந்த படத்தில் என்னால் நடிக்க முடியாது, ஏன்னா என்னுடைய பொண்ணு படமான கிங் படம், அதில் என்னோடய பொண்ணை பிரதானமான கதாபாத்திரத்தில் வச்சு படம் எடுத்துகிட்டு இருக்கேன், அவளை எப்படியாச்சும் நான் முன்னேற்றி விட்டுறணுன்றதுக்காக பார்த்து அந்த படத்தை என்னுடைய மகளுக்காக பண்ணிகிட்ருக்கேன். அதனால் என்னால் இந்த படத்தில் நடித்தா என்னுடைய லுக் சீக்ரெட்டாக வச்சுருக்கிறது வெளியாகிடும், அதனால் வேண்டாம் என சொல்லிட்டாராம். தொடர்ந்து சரி, அந்த கதாபாத்திரத்தை யாரை வச்சு மேட்சிங் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது சில பேர் அஜித் குமார்னு சொல்கிறாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா கமல்ஹாசனை வச்சு அந்த கதாபாத்திரத்தை மேட்ச் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் யாரை போடுவார் நெல்சன் என்பது ரொம்பவே சந்தேகமான விஷயமாக தான் இருக்குது. என்ன தான் ஒரு பக்கம் ஒரு ட்ராக்கில் போயிருந்தாலும் நம்ம நினைக்கிறது எப்பவுமே நடக்கிறது கிடையாது. அதுபோல தான் நெல்சனுக்கும். ஆனாலும் நெல்சன் தன்னுடைய மேஜிக்கை இந்த படத்தில் கொண்டு வருவான்னு ரசிகர்கள் காத்து கொண்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.